அலம் திருமதியில வருது. ஜாபிபுல் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்தி இத்ஹியான். ஒரு நாள் பௌர்ணமி இரவு, நிலவு முழு நிலவு இலங்கிக் கொண்டிருக்கிறது. சரியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு கலர்ல ஒரு போர்வையை போத்திக் கொண்டு ஒரு துண்டை போட்டுக்கிட்டு கீழே உட்கார்ந்து இருக்கிறான். நிலவை பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்த்தேன். நிலவை பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்த்தேன். நிலவை திரும்ப பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்த்தேன். அல்லாஹ் மீது சத்தியமாக நபிகள் நாயகம் தான் நிலவை விட அழகானவராக இருந்தார். நாம காணலையே சகோதரர்களே, நேரடியாக காணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கல. கனவுலையாவது காணணுமா இல்லையா? கியாமத்திலேயாவது காணணுமா இல்லையா? சொர்க்கத்திலேயாவது காணணுமா இல்லையா? அதுக்குரிய முயற்சி தான் இந்த சபைகள், அதுக்குரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சிகள். சகோதரர்களே, லேசான தலைவர் அல்ல, லேசான தலைவர் அல்ல. நாம் நினைப்பதை போல் சாதாரண மனிதர் அல்ல, சாதாரண மனிதர் அல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் சூரியன் ஓடுவதை போல் இருக்குமா. அழகான தோற்றம் கொண்டவர், படர்ந்த நெற்றி, படர்ந்த நெற்றி, வாசியுல் ஜபீன், வில்லை போன்ற புருவம். கொஞ்சம் கற்பனைக்கு எடுத்து பாருங்கள். வில்லை போன்ற புருவம், நீண்ட மூக்கு, பெரிய தலை. சின்ன தலையா இருந்தா அசிங்கமா இருக்கும், ரொம்ப பெருசா இருந்தாலும் அசிங்கமா இருக்கும். அதீமுல் ஹாமாண்டா கம்பீரமான தலை, கம்பீரமான தலை, தலை முடி. வாலிபர்களே, இந்த முடியுடைய விஷயம் வரும்போதுதான் ஞாபகம் வருது. உங்களுக்கு எதுல முன்மாதிரி இல்லை இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்களுக்கு எதை காட்டி தரவில்லை நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் 4 முறைதான் தன்னுடைய முடியை வலித்திருக்கிறார். 4 வாட்டிதான், 4 வாட்டிதான் முடியை வலிச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லா நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை 3 முறையில் வளர்த்திருக்கிறார். வாலிபர்கள் விளங்குங்கள், உங்களுக்கு முடி வைப்பதிலும் முன்மாதிரி இருக்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது ஜும்மா, 2வது லிம்மா, 3வது வஃப்ரா. காதின் அரைவாசி வரைக்கும் வளர்த்திருக்கிறார்கள், காது முடியும் வரைக்கும் வளர்த்திருக்கிறார்கள், தோல் புஜம் வரைக்கும் வளர்த்திருக்கிறார்கள். நடுவாக கோடெடுத்து வார மாட்டார்கள், கோடு பிரிந்தால் கோடெடுத்து வாருவார்கள், இல்லை என்றால் நேராக வாருவார்கள். தலைக்கு மத்தர் போடுவார்கள், தலை நிறைய எண்ணெய் போடுவார்கள். சகோதரர்களே, உடம்பில் உள்ள ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு சட்டம் சொல்லி தந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலையில இருக்கிறது முடிதான், புருவத்தில் இருக்கிறது முடிதான், மீசையில் இருக்கிறது முடிதான், தாடியில் இருக்கிறது முடிதான், மறைவானது முடிதான். எல்லா முடிக்கும் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு இஸ்லாம். தலைமுடி சொன்னார், வெட்டணுமா பூர்த்தியாக வெட்டுங்கள், வளர்க்கணுமா முழுமையாக வளருங்கள். இங்க கொஞ்சம் கரண்டி, அங்க கொஞ்சம் சுரண்டி, மேல மட்டும் அப்படி வைக்கிறது, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முறை அல்ல, இது யூதர்களுடைய முறை.